So yes, welcome back GFAM. How are you? Assalamu alaikum and good morning. So just GFAM மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 கிட்ட ஆயிடுச்சு. 7 8 கரெக்டாக 7 8 ஆகுது. பர்ஃபெக்டாக நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கிளம்பிட்டோம். பிகாஸ் ஆஃப் நம்ம இனிமேல் எவ்ரி டைம் ஒர்க்கிங் டேஸ் வந்து நம்மளது இதுவாக தான் இருக்கும். அண்ட் ஆர்டர் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். லாகின் போனேன் வந்துருச்சு. ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறான், நீ என்னடா நீ இருக்கிறதே ஹோட்டல்களின் ராஜ்யத்தில் நீ இருக்கிறடா, அதனால் தட்டா உனக்கு லாகின் பண்ண வேகத்துக்கு உனக்கு வந்துடுது. எனக்கெல்லாம் வந்து ஒரு நான் லாகின் பண்ணி 2 மணி நேரம் கழிச்சு தட்டா ஆர்டர் வரும். பிகாஸ் நான் அவுட்டரில் இருக்கேன். நான் ரூம்லேயே உட்காந்துருப்பேன். லாகின் பண்ணிவிட்டு லாகின் ஹவர்ஸை கொடுத்துட்டு எஸ் ஆகிடுவேன்னா நான் சொன்னேன், எதுக்குடா எனக்கு ஆர்டர் வருதுன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை கரெக்டாக அக்செப்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது மந்த் எண்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு 5500 ரியால் கொடுக்குறான் அப்படின்னா அது வந்து அவனுக்கு ஒரு லாபகரமாக இருக்கணும். கரெக்டாக டீ வாங்கிட்டு வந்துருக்காருங்க. ஓகே ஜிஃபேம், ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். டீ இல்லையா, ஸோ காஃபி தான் கிடச்சிது. காஃபி வாங்கிட்டோம். ஸோ வாங்க போகலாம். ஆல்ரெடி ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். கீட்டாவில் தான் தெரியும்ல, ஆன் டைமுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ சின்ன இதையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து உஷாராக ஓட்டணும். ஆல்ரெடி இங்கே நான் அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேன். வழி வந்து பார்த்திங்கன்னா 8 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுது. 7:40க்கெலாம் நான் வந்துட்டு டெலிவரியே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் வேஸ்டிங் டைம் ஸோ நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் கூட விட மாட்டான் போல தேவன் நம்மளுக்கு ரெஸ்ட்டுன்றதை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறான் ரெஸ்ட் இல்லாமல். இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இதை கொண்டு போய் முதல்ல நம்ம இது பண்ணுவோம். நம்ம பொருளே பிக்கப் பண்ணல. பிகாஸ் இங்கேருந்து எனக்கு வந்து கண்டிப்பாக டைரெக்ஷன்லாம் அதிகமாக தான் வரும், லொக்கேஷன்லாம் அதிகமாக தான் வரும்னு சொல்லி எனக்கு அப்பயே தெரியும். பிகாஸ் நம்ம இருக்கிறது இப்போ தான் நம்ம ரூமில் இருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஏந்திரிச்சு அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆகிடும். 7:40க்கெலாம் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு இருக்கணும். நான் வந்து 7:20க்கு தான் என்னோடய கடை லொக்கேஷனுக்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுது. பட் ஓகே, எனிவே எப்படியாச்சும் போய் சார்னு நம்ம முதல்ல கஸ்டமர்கிட்ட வந்து பிக்கப் பண்ணுவோம். கரெக்டாக நேற்றே கீட்டாலேருந்து ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் யார் எத்தனை மணிக்கு போகிறீங்களோ போங்க, ஆன்லைன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எனக்கு சொல்லிட்டேன் 7 மணிக்கு நான் லாகின் போவோம் அப்படின்னு. ஸோ அதான் சொன்னாங்க எல்லோரும். அந்த ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எல்லாருமே குரூப்பில் போட்டுருவாங்க. நமக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் வரும். அந்த குரூப்லாம் நம்ம பார்த்துக்கணும் என்ன பண்ண சொல்கிறாங்க என்ன இல்லைன்னு. ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. கரெக்டாக வந்து 7 மணிக்கு லாகின் போகிறவங்க 6:55க்கெலாம் ஆன்லைன் போயிடணும். கரெக்டாக நான் 7க்கு தான் போவேன். அப்போ 4 மணிக்கு 9 ஹவர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக 4 மணிக்கு தான் நான் லாக் அவுட் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெட்ரோல் எல்லாம் இல்லை, 2 பாயிண்ட் தான் இருக்குது. பட் நோ ப்ராப்ளம். இப்போதைக்கு டெலிவரி போகிற அளவுக்காவது இருக்குது. 4 கிலோமீட்டர் காட்டுது. இது 4ங்கிறது எனக்கு தெரிஞ்சு 6 கிலோமீட்டராக மாறும். பிகாஸ் ஆஃப் அது காட்டுற ஒரு இடத்துல ரூட் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ரூட் இல்லை, அப்படியே வளைச்சி தான் போகணும். அதனால் இப்போ அப்படி இப்படின்னு வளைச்சி குடுன்னு ஓடுவோம், போயிட்டு எடுப்போம். அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் நமக்கு ட்ராப்பு. ஸோ பக்கத்துலேயே கொடுத்தாங்கன்னா நோ இஷ்யூ, எதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. பட் ரொம்ப தூரமாக கொடுத்துட்டாங்கன்னா இட்ஸ் அ பிக் டீல். அது என்னன்னு சொல்லிட்டு அது அப்புறமா தான் பார்க்கணும். வாங்க, மார்னிங் டைம்லேயே சூப்பராக இருக்குது. அவஸ்தைவராக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அப்படியே குளிருது நல்லா. இப்போ தான் குளிர்னா என்னன்னு தெரியுது. அதாவது நடுங்கிற அளவுக்கு குளிர்தானா இல்லை, அந்தளவுக்கு குளிரல. பட் இருந்தாலும் எனக்கு குளிருது. பிகாஸ் நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், எனக்கு குளிர் செட் ஆகாது, எனக்கு குளிர் பிடிக்காது மீன்ஸ் அப்படி இல்லை, இந்த மைன்யூட்டான குளிர், அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய குளிர், அந்த இதுக்கு அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அந்த ஹெவியாக வர்றது நமக்கு பிடிக்காது. ஓகே, நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிடலாம் மேபி. ஏன்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ரூட் இருக்குது போகிறதுக்கு. பட் சிக்னல்லேருந்து டேரெக்டாக இப்போ லெஃப்ட் போகணும் முடியாது. ரைட்டு போயிட்டு யூட்டன் போட்டு வந்து சிக்னல் நின்று ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டர் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ரெடியும். ஸோ பிக்கப் ரிமைண்டர் அப்படின்னு இப்போ சரிப்பா நான் மர்ச்சன்ட் கிட்ட வந்துட்டேன். ஓகே, வந்தோடனே மர்ச்சன்ட் கிட்ட வந்துட்டோன்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். வாங்க உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜிஃபேம் ஹோட்டல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொருள் எடுத்தாச்சு. பொருள் எடுத்தோடனே இங்கே பாருங்கள் கைக்கு வாங்கினோடனே இந்த மாதிரி பிக்கப்னு கேட்கும். அப்போ இப்படி பிக்கப்னு கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ இங்கே டேரெக்ஷன் இருக்கும். இது கஸ்டமரோட லொக்கேஷன். எவ்வளோ தூரம் பார்ப்போம். எனக்கு 5 கிலோமீட்டர்னு காமிச்சிச்சு, இதில் 6 கிலோமீட்டர்னு வருது. வாங்க, யூட்டர்ன் அடித்து போக சொல்லுது. வாங்க சீக்கிரம் போகலாம். ஓகே, ஸோ பார்த்துருப்பீங்க, இப்படி தான் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதில் உங்களுக்கு காட்டிடுவான் இத்தனை ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக இத்தனை ஐட்டம் வர வச்சுருக்காங்க அப்படின்னு. ஈவன்தோ அவங்க என்னென்ன வர வச்சுருக்காங்க அது வந்து எவ்வளோக்கான ப்ரைஸ் ஆல்சோ அப்படின்றதையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலே காமிச்சிருவோம். ஸோ ஏன் அப்படின்னா தப்பு நடந்துடக்கூடாது. ஜாயஸ்லலாம் அப்படி காட்ட மாட்டான். ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அவ்வளோதான் கிளம்பு, என்ன எத்தனை ஐட்டம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. இதெல்லாம் தெரியும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த
ஒருவேளை ஏதாவது ஒரு ஐட்டத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நமக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருந்துமே இந்த மாதிரி இங்கெல்லாம் ஐட்டம்லாம் இதில் காட்டுது அப்படின்றதையே தெரியாமல் நான் வேற என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஐட்டத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு முந்தானத்து ஓட்டினேன், ஃப்ரீலான்சராக ஓட்டினேன் தெரியுமா? அப்போ நான் ஃப்ரீலான்சராக ஓட்டும் போது என்ன பண்ணிட்டேன் தப்புன்னா அந்த இது பண்ணிட்டேன் கப்ஸா. அதுக்கப்புறம் அவங்க தயிர் டப்பா, மோர் டப்பா பெருசு ஒன்று வர வச்சுருந்தாங்க. அது தெரியாதனமாக நான் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க எனக்கு கொடுக்கல, நான் விடலை, தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஆப்பில் காட்டுறாங்க, இங்கே பாரு 1x கிட்டத்தட்ட 1 லிட்டரு 1.5 லிட்டருக்கு நான் தயிர் போட்டிருக்கேன், அது மிஸ் பண்ணிட்டேன் பற்றியா, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப நல்லவர், அதனால் ஓகே, தப்பு இல்லை. சரி ஜெய்ஃபாம், திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஆர்டரு. 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லா ஷூட் பண்ண முடியாது. டக்குன்னு ஒரு 4 நாள் 3 முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பிட்டா வரேன். என்னென்ன இருக்குன்றதை அப்டேட்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி கண்டினியூஸ்லி 4 மணி வரைக்கும் வித்தவுட் ஆஃப்லைன் போகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக டியூட்டி வந்து 10 hours, அதாவது 5 மணி வரைக்கும் நான் ஓட்ட வேண்டியது. 1 hour வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்டு. ஸோ அந்த 1 hour விட்டு தள்ளுங்க, 1 hour நம்ம ரெஸ்ட்டே எடுக்க போகிறதில்ல. நான் ஸ்டாப் ஆன்லைனில் வச்சு பிரிக்கிறது தான் ஒரு ஐடியா. பஸ் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து துணையாக கூட இருக்கணும். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இன்னும் 4.5 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் அது ஒன்று இவங்ககிட்ட பிடிச்சிருக்கு எனக்கு. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சூப்பர், அல்வா மாதிரி கொடுக்குறாப்புல. சம்பளம் என்ன தான் நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சாலும் அநியத்துக்கு ரொம்ப தூரத்துலாம் தள்ள மாட்டாங்க. இவன் தள்ள மாட்டான், அது ஒன்று பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இவன் வந்து ஆன் டைம் ப்ராமிஸ் பண்ணுறவன், உங்களுக்கு இந்த டைமுக்குலாம் இந்த டைம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ரொம்ப தூரம் கொடுக்க மாட்டான். பிகாஸ் நம்ம ரொம்ப தூரம்லாம் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆன் டைம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம டெலிவரி பாயால் ரைடரால் போக முடியாது. ஸோ நம்ம பேர் கெட்டுருவோம். அதனால் நம்மளுக்கு நியர்பையில் இருக்கிறது தான் கொடுப்பான். இப்போ எனக்கு ஏன் அதிகமான கிலோமீட்டர் கொடுத்தான் அப்படின்னா நான் வந்து அவுட்டரில் ரூம்லேருந்து லாகின் பண்ண வேகத்துக்கு கொடுத்துட்டான். லாகின் பண்ணி பல்ல வளைக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு துணி மாற்றின கொடுத்துட்டான். சரி ஓகே கிளம்புன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு மெக்டானல்ட்ஸ் ஸ்கொயர் இதில் ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க, அதில் என்னமோ எழுதி வந்துச்சு, ஓகேன்னு கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அது என் தலைமையில தான் அந்த இது விடியுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஜிஃபேம், நேராக இப்போ நம்ம வந்துட்டு இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ 3rd ஃப்ளோரில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. விச் இஸ் ஐ திங்க் ஸோ இது 3வது ஆர்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போன உடனே லெஃப்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது ஐ திங்க் ஸோ எத்தனை ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் 3rd ஆர்டர். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் இதில் நமக்கு காட்டாது, பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து சர்டிஃபிகேட் பேஸில் இருக்கும். ஸோ இது அடிக்கடி ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா கிட்டால இப்போ நான் நேற்று டீட்டெயில்டாக வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அதை பார்க்காம வந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ டேரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம அப்பப்போ காமிச்சிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஓகே இப்படி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி முன்னாடி தான் நிற்கிது. இப்போது இந்த ஏரியாவிலேருந்து ஏதாச்சும் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். அது வரைக்கும் நான் இப்போது இங்கே தான் வெயிட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு தென் we will change the location. ஓகேவா, லெட்ஸ் கோ ஜிஃபேம் வாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 5வது டெலிவரி, ஐ திங்க் ஸோ 5வது டெலிவரி நினைக்கிறேன். இங்கே இருங்க, நம்ம டுட்டோரியல் ஓடிட்டு இருக்குங்க. நேற்று நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமலே நான் மட்டும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். 7 மணிக்கு 6:55 லாகின் கொடுத்துட்டேன். ஸோ 7 மணினே லாகின் வைப்போம். கரெக்டாக 4 மணிக்கு முடியுது, இல்லை 7 மணிக்கு முடிஞ்சா 8 9 10 11 12 1 2 3 4. ஸோ 4 மணிக்கு நம்மளோட டியூட்டி வந்து முடியும். மணி இப்போ வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 தான் ஆகுது, தெரியுதா? ஸோ 11 தான் ஆகுது. ஸோ எஸ் வாங்க, இப்போ இந்த இது நம்ம லர்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லாமே. இன்னும் இது ஒன்று மட்டும்தான் பாக்கியிருக்கு, அதை விட்டு தள்ளுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 5 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஜிஃபேம். வாங்க அடுத்து கொஞ்சம் அப்படியே ஊருக்குள்ளே போவோம். பிகாஸ் இது ரொம்ப 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 இது அவுட்டரான ஏரியா, அதனால தான். அப்படியே இடத்துக்கு போடா செல்லக்குட்டே இடத்துக்கு போடா. அடு பண்ணியாச்சா? சூப்பர், செட் பண்ணியாச்சு. வாங்க ஜிஃபேம் ஸோ போகலாம். இப்போ வரைக்கும் ஓட்டின வரைக்கும் ஒன்றும் பெருசாலாம் இதில் ஒன்றும் நம்மளுக்கு தெரிஞ்சிக்கல. நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம். பிகாஸ் ஆஃப் பக்கத்தில் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப தூரமாகவோ இல்லை ஹெவியாகவோ கொடுத்து நம்மளை தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா நான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நேற்றுமே ஸ்டார்ட் பண்ணேன் தான். அதாவது 5000 ரூபா உனக்கு கொடுக்குறோம்ப்பா, அவ்வளோதான்டா நீ காலி அப்படின்ற அளவுக்குலாம் கொடுக்கல. ஏன்டா யூட்டன் தான் இங்கேயே இருக்குதா, இப்படியே போட்டுட்டு போக வேண்டியதான், அதை ஏன்டா இப்படி வேறு போட்டு வச்சுருக்கீங்க? சரி ஓகே. ஸோ 5000 ரூபா நாங்கள் கொடுக்குறோம் உனக்கு. 5000 ரூபா மீன்ஸ் கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வந்துடுது அது. ஆமாம், 5500 கொடுக்குறாங்க. ஸோ உனக்கு இவ்வளோ பே பண்ணுறோம், என்ன தான் வண்டி ஒன்றுதாக இருந்தாலும் அதாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நீ வந்து
நாங்கள் கொடுக்குறதெல்லாம் ஓட்டி தான் ஆகணும், போ இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு போ, அந்த மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு போ அப்படின்னு கொடுப்பான்னு பார்த்தா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ ஜாயிஸ் மாதிரி இல்லை, ஹங்கர் ஸ்டேஷன் மாதிரியும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. பட் நான் இன்னும் ஹங்கர் ஸ்டேஷனில் ஓட்டல, ஜாயிஸில் ஓட்டியிருக்கேன், அதனால் அதை பற்றி என்னால் சொல்ல முடியுது. ஹங்கர் ஸ்டேஷனை பற்றி ஹங்கர் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க தான் சொல்லணும். இல்லை ப்ரோ, நாங்களும் மந்த்லி பேஸ்ட்டு தான் அவங்கள்ட்ட இருக்கோம், வண்டி கிண்டி எல்லாமே எங்களுக்கு தான் நாங்கள் போட்டு ஓட்டிகிட்ருக்கோம், கஃபாலா பண்ணியிருக்கோம், எங்களுக்கெல்லாம் பக்கம் பக்கம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா. ஸோ எஸ், இப்போ வந்து நேராக வந்து சிட்டி கிட்ட கொஞ்சம் கிட்ட போய்ட்டு நம்ம நின்றுக்குவோம். நின்றுட்டு அகெயின் நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஜெயிப்பேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ எத்தனாவது டெலிவரி இது? எஸ், 6 டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மணி வந்து இப்போது 11:57 ஆயிடுச்சு. ஸோ 12 ஆக போகுது. வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். பிகாஸ் ஆஃப் நம்ம இப்போ இருக்கிறது வந்து காலேஜ் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு ஆர்டர் வரலாம், வராமலும் போகலாம். எதுக்கடா நீ ஆர்டர் கொடுக்குற டைமில் இங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது. இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமாம் யூனிவர்சிட்டி உள்ளே இருக்கோம். இப்போ வாங்க நம்ம நர்ஜிஸ் பக்கம் மறுபடியும் போகணும். நர்ஜிஸ் சூப்பர் ஸ்டார்ட். என்னடா 10 கிலோமீட்டர்னு அதுக்குன்னு மனசாட்சி இல்லாமல் லொக்கேஷனை காட்டுது பாருங்கள். ஷைடா, ஒரு மனசாட்சின்னு வேணா நர்ஜிஸ் போகிறதுக்கு நான் இப்போ 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுங்குது கொய்யால். இந்த பக்கம் போனால் 18 நிமிஷமா. பக்கத்தில் தான் இருக்கேன், இதுக்கு நடுவில் ஒரு ரோடு, அதில் நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு பாப்பா ஷே, அநியாயத்துக்கு. இது ரொம்ப பெரிய காலேஜுங்க, கொச்சன்னு போவோம், போகிறதுக்கு உருப்படியான ஒரு ரூட் இருக்காது, நமக்கு சுற்றி போவோம். வெறும் பாருங்களேன் 2.5 கிலோமீட்டர் தாங்க, 2.5 கிலோமீட்டர் தான் நான் போகக்கூடிய ஏரியா. ஆனால் அதுக்காக நான் எங்கெங்கே சுற்றி இங்கே பாருங்களேன். நான் ஆக்சுவலாக லொக்கேஷன் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, இங்கேருந்து இங்கே தான் போகணும். ஆனால் அதுக்கு நான் வர்றதுக்கு எங்கேயோ போய் டேர்ன் பண்ணி இப்படி வா அப்படி வான்னு என்னை இழுத்து அடிக்குது. நாங்கள் இப்படியே போவோம், வேறு வழி லேது. நம்ம ஏரியா பக்கம் போனால் தான் நமக்கு பொழப்பு போகணும். இந்தாண்ட பக்கம் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கி வெளியே கடாசிடுவான். நம்மளை தூக்கி வெளியே கடாசிடுவான் மீன்ஸ் அடுத்தடுத்து வெளியே ஆர்டர் போட்டு நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. அது நமக்கு செட் ஆகாது. அதனாலே இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போகிறோம். வெளியே போய்ட்டு அடுத்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணலாம். 6 முடிச்சிட்டேன், 7வது அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம காசு கொடுக்குறாங்க, நம்ம நினச்சா ஓட்டக்கூடாதுன்னு நினச்சா எங்கேயாவது போய் மறைவாக நின்று நம்ம பாட்டுக்கு நான் ஆன்லைனில் தான் போயிருக்கேன்னு சொல்லி ஆன்லைனை கணக்கு காமிச்சிட்டு அவங்களுக்கு நினச்சா நம்ம போயிடலாம். அந்த மாதிரி பணத்தை வாங்கி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கொஞ்சமாவது வாங்குற காசுக்கு நம்ம வேலை செய்யணும், ஓட்டி கொடுக்கணும். ஓகே ஜி ஃபேம், வாங்கோ. நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க போல், ஒன்றுமே புரியல. நம்ம நம்பி ஒரு விஷயத்த பேசுகிறோம், ஒரு விஷயத்த கேட்குறோம், இதுதான் சாக்குன்னு போடுற வீடியோவை அப்படின்னு சொல்லி போட்டுறது. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஷாக் ஆகிட்டேன் வீடியோ பார்த்தோன்னே. என்னடா அது ஃபோனில் இது தரையில் பேசுனதெல்லாம் திரையில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி, ஃபோனில் பேசுகிறதெல்லாம் திரையில் அப்படியே பேப்பர் HD குவாலிட்டியில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. என்னத்தன்னு சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நண்பகத்தன்மை உள்ள இடத்துல மட்டும்தான் நம்ம எதாக இருந்தாலும் இனிமேல் பேசணும். இனிமேல் எல்லாருக்கிட்டையுமே நம்ம எல்லா விஷயத்தையும் பேசிடக்கூடாது. எல்லார்கிட்டையும் ஓப்பனாக பேசுகிற மாதிரி ஜாலியாக ஓப்பனாக பேசினது தான் என்னோடய தப்பு அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு உணர வச்சுருக்கு. தட்ஸ் இட். ஸோ இனிமேல் எங்கெங்கே எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ மட்டும்தான் இனிமேல் பேச போகிறோம். தேவையில்லாத இனிமேல் விஷயங்களை வாயே விடக்கூடாது நம்ம. ஏன்னா என் நானே வாய் விட்டுறேன், அப்புறம் இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு தானே ஃபீல் ஆகுது, எனக்கு தானே வலிக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம தப்பு தான். அதனால் எதுவும் பேச தேவையில்லை. ஒருத்தங்க ஒரு விஷயத்த நம்ம கேட்கணும் அப்படின்னா, அது இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட டைரெக்டாக சொல்லலாம். அது வந்து இப்போ நான் நண்பர்கிட்ட கேட்குறேன்னா அந்த நண்பன் வந்துட்டு என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டான்னா அது அவனுக்கும் எனக்கும் உள்ள மேட்ரு, அது அதோட முடிஞ்சிடும். வெளியே யாருக்கும் தெரியாது என்ன நடக்குது ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரை போட்டு சொல்கிறதுங்கிறதுலாம் என்ன கதைன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இதால் எனக்கு இப்போ ஒரு லாஸோ நட்டமோ எதுவுமே ஆகிட போகிறதில்ல, யாரும் என்னை பார்த்து கேள்வி கேட்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் அது பர்சனலி அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு யாருக்கும் தெரியுமா இல்லையன்றதெல்லாம் எனக்கு தெரியலை. தெரியாமல் இருக்கிறது நல்லது தான், தெரிஞ்சாலும் ஒன்றும் இவங்க பெரிய மேட்ரு கிடையாது, பார்த்துக்கலாம். ஆனால் என்ன பாடம் என்னன்னா, யாரையும் நம்பி வாய விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டேன். சரி ஓகே ஜிஃபா, வாங்க நம்ம டெலிவரி நோக்கி நம்ம வளர்றோம் பாருங்க.
நம்ம டெலிவரியை பார்த்து அதை பற்றி மட்டும் நம்ம மைண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஓட்டுவோம் போதும். இதுதான் இமாம் சவுத் யூனிவர்சிட்டி. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம சுற்றி வளைச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். நேராக இப்போ போயிட்டு மறுபடியும் பெரிய யூட்டர்ன் போடணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டர் முடிச்சுட்டு 9வது ஆர்டர் எடுத்திருக்கேன். 1 கிலோமீட்டரில் இன்னும் பிக்கப் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 650 மீட்டரில் ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்குது. வாங்க எடுத்துகிட்டு கொடுன்னு நாங்கள் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரஃபில் டவர் பக்கத்தில் தாங்க இருக்கோம். ஸோ ரஃபில் டவர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக இது ரஃபில் டவர் கிடையாது, இதுக்கு அப்படியே பக்கத்தில் இன்னும் இருக்குது. அது உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகலை பிகாஸ் ஆஃப் நான் இன்னும் யூட்டன் அடிக்கல. இப்போ நான் யூட்டன் அடிச்சேன்னா உங்களுக்கு ரஃபில் டவர் எங்கே இருக்குது என்ன இதுன்னு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். வீட்டுக்கு போனால் சோறு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க நம்ம இது பேர் மறந்துட்டேனே, படியான் வந்து அண்ணன் வறுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து படியான் வறுத்து நேற்று நைட்டு வச்சது, அது இப்போ இருக்காதுன்னு தெரில. பட் சோறு இருக்குது. அப்புறம் வந்து வெண்டைக்காய் குழம்பு. எஸ், வெண்டைக்காய் குழம்பு இருக்குது. ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு சாப்பிட்லாம். ஆனால் இப்போ இல்லை, பிகாஸ் மணி இப்போ 2 தான் ஆகுது. இன்னும் என்னோடய டியூட்டி முடிய 2 ஹவர்ஸ் இருக்குது ஜிஃபேம். ஸோ அந்த 2 ஹவர்ஸில் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இன்னைக்கு நாளைக்கு ஜாலியாக வண்டி ஓட்டியாச்சு. இன்னும் வீடியோ வேறு பப்ளிஷ் பண்ணாமல் உட்காந்துருக்கேன். அது வேறு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு போடணும். ஒரு ஷார்ட்ஸ் வேறு எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இவன் ஆஃப்லைன் போகிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஆஃப்லைன் போய் முடித்ததுக்கப்புறம் தான் நான் ஷார்ட்ஸை இது பண்ண முடியும். அதனால் அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இப்போ போயிட்டு பிக்கப் பண்ணுவோம் 600 மீட்டரில். ஓகே, கிட்டா இஸ் வெரி குட். டெலிவரி அண்ட் கிலோமீட்டர் ஆல்சோ குட். எந்த இடத்துலையுமே வந்து இது வரைக்கும் டிசப்பாயிண்ட் பண்ணல. அந்த மாதம் ஆச்சுன்னா சம்பளம் கைக்கு வரும் தெரியுமா, அது மட்டும் கரெக்டாக வந்துருச்சுன்னா ஃபுல்லாக வெரி குட். இப்போ வரைக்கும் 50% குட். மீதி 50% இவன் காசு கரெக்டாக கொடுத்தா தான் குட்டு. ஓகேவா, வாங்க போகலாம். அப்படியே நேராக இப்போது கிளம்புவோம். இப்போ நிறைய பேர் அதுக்காக கேட்காதீங்க, ப்ரோ இதுக்கு விசா எப்படி வர்றது, இப்போ இது எப்படி கிடைக்கும் விசா, எனக்கு அந்த ஜாப் வேணும் அப்படின்னு. இவங்க விசாலாம் கொடுக்குறதில்ல. எங்களை மாதிரி இங்கே ஆல்ரெடி ஆள் இருந்தாங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் கணக்கு. இவங்களுக்கு டைரக்ட் விசாவில் வந்து கூப்பிட மாட்டாங்க, விசா எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப செலவாகும். அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஆளையே எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சீப்பாக வேலை முடியும். ஸோ அதுதான் இவங்களுடைய ஒரு சின்ன ஒரு இது ஒரு கணக்கு. நிறைய கம்பெனிஸே இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. பிகாஸ் ஆஃப் எல்லா கம்பெனியுமே ஆல்ரெடி லோக்கலில் இருக்கிற ஆளையே எதிர்பார்க்குறாங்க. எப்படி முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாத்துக்குமே பக்கத்தில் இருக்கிற ஆளே வேணும். நான் இந்தியாவிலேருந்து விசாலாம் எடுக்க மாட்டேன். எதுக்கு விசா எடுத்தா அவனுக்கு கேட்காம அடிச்சு நான் ஊருப்பட்ட செலவு பண்ணுவேன். அதுக்கு இங்கே இருக்கிற ஆளுக்கு நான் செலவு பண்ணி ஷார்ட் டைமில் எடுத்துகிட்டா ஆள் எனக்கு உடனே கிடச்சிருவான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் மக்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆஹா, பார்க்கிங்லேயே இங்கே எப்படியாவது பின்னாடி போயிடுறா சுல்தானே. 160 மீட்டருங்க, என்ன பண்ணுறது. வாங்க போவோம். இங்கே பார்க்கிங் இல்லை, ஒரு ரவுண்டு சுற்றிட்டு தான் வரணும் போல் மறுபடியும். லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. போதுண்டா, போயாண்டா. என்னாச்சு வாயில் வருதா சிங்கமா இந்த இனவாக்காரன் கபோதி. அவ்வளோ கேப் போட்டுட்டு நான் மாட்டுக்கு என் பொழப்பை பார்த்துட்டு வண்டியை வளைக்கிறோம். அப்படி லைட் அப்படியே மேலே கீழே அடிச்சு அப்படி நவுத்திட்டே வரான். என்னமோ அப்படியே அவன் போகிற பாதையை அப்படியே நான் என்னமோ ஃபுல்லாக நசுக்கி போட்ட மாதிரி. என்னடா ஒரு பார்க்கிங் கூட கிடைக்க மாட்டுது. ஆபத்துக்கு பாவம் இல்லை, ஓட்டுற வேண்டியது தான். என்ன பொருளை வாங்கிட்டு ஓடி வர போகிறான், அவ்வளோதானே. மன்னிச்சுக்கங்க கைஸ், என்னை பார்த்து இந்த மாதிரி விஷயத்த யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது, எனக்கும் தெரியும். பட் சிச்சுவேஷன் அப்படி. ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு நான் உடனே ஒரு 5 மினிட்ஸில் நான் வண்டி நவுத்திடுவேன். அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து இப்போ 12ஆவதா 13ஆவதான்னு எனக்கே தெரியல. இப்போ அது டெலிவரி இந்த வீட்டில் தான் முடிச்சு. அந்த கருப்பண்டி இருக்குதுல அது, இந்த வண்டியில் அது. வாங்க கிளம்பும். அடுத்த இடம். என்னடா 6.2 கிலோமீட்டர் பிக்கப்புங்குது. அட பாவி, கொஞ்சமாக வேலையை காட்டுறான் போலியே. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி ரீசன். வாங்க இதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். மணி வந்து பார்த்திங்கன்னா 7:20 ஆக போகுது. நல்ல ஒரு தூக்கம். காலையிலே போய் 9 ஹவர்ஸ் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டினதால் ஒரு நல்ல இது. என்னடா உன்னுடைய டியூட்டி முடிச்சிருக்க, அதுக்கப்புறம் நீ எந்த விஷயமும் சொல்லாமல் எப்படி சைலண்ட்டாக எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. யாராயும் படுத்துக்கிட்டு உடங்கட்டு எப்படா சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் வந்து ஒரு சின்ன சம்பவம் ஒன்று வந்து நடந்து போச்சு. 4 மணி வரைக்கும் கரெக்டாக ஓட்டிட்டேன். என்னோட 9 ஹவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 9 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மீன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, வந்தாச்சு. ஸோ கரெக்டாக 3 டெலிவரிங்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கரெக்டாக ஒரு 3:40 3:50 போல் சம்திங் சொல்லிட்டாங்க. சார் கேன் யூ ப்ளேஸ் யுவர் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் December 1 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
நான் சொன்னேன், யோ என்னய்யா காலையிலேருந்து நான் டைமுன்னு சொல்லி டைமை கொடுத்துட்ருக்கேன் இங்கே நான், இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டேன். சாரி சார், கீட்டாவோட ரூல்ஸு நேற்று தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஆளுங்க உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, அதனால் கோச்சிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு. ஆஹா, இது ஒன்று குட்டை தூக்கி போடுறானே. கேட்டா நேற்று என்னமோ ஒரு நாள் தான் சொன்னேன், அதுக்கு ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா கணக்கு பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா, சரி இன்னிலேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டவன் இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், இப்போ ஓட்டின காசுலாம் என்ன, நீ டிசம்பர் வரைக்கும் சொல்றியா, அது வரைக்கும் என்ன ஓட்டாமலாம் இருக்க முடியும், சேலரி உனக்கு அப்போலாம் தான் கிடைக்கும், இப்போ நீ ஓட்டினா உனக்கு சேலரி இல்லை அப்படின்னு வேற பயமுறுத்துறீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இது உங்களுக்கு ஆர்டர் போட்டு இதுக்கு ஆர்டருக்கு காசு போட்டு கொடுத்துருவாங்க, ஸோ அதை பற்றி நோ இஷ்யூ அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஆர்டருக்கு எவ்வளோ 10 ரியாலான்னு, இல்லை 8 ரியால், 10லேருந்து 8 குறைச்சிட்டாங்க, 2 ரியால் அதையும் குறைச்சிட்டாங்க. ஸோ இருக்கிறது தானே நம்ம சொல்ல முடியும். நான் சொன்னேன், என்ன நேற்று தான் உங்கள் ஆள் வந்து 10 ரியால் சொன்னாப்புல, இப்போ நீங்கள் வந்து இப்போ 8 ரியால் சொல்கிறீங்க, என்ன தான் கதை, ஏன்பா அவ்வளோ வேகமாக வந்த, நின்றுக்கிட்டான், அப்போ என்ன தான் கதை அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி இருந்தாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு கம்பெனி ஐடி போட்டுட்டோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சாலிடாக வந்து 25 அடிக்கலாம், 25லேருந்து ஒரு 30 குறி பார்த்து அடித்தா. ஸோ 25ங்கிறது மினிமம் அசால்ட்டாக அடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த பாருங்கள், காலையில் 13 ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ போவோம் எத்தனை ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ எத்தனை ஆர்டர் முடிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, இதில் வந்து இப்போ அமௌண்ட் ரொம்ப ஒரு குறுகலான ஒரு அமௌண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் ஒரு 8 ரியால் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா நான் காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் ஓட்டினதே முக்கிய 104 ரியாலுக்கு தான் ஓட்டியிருக்கேன். ஒரு ஆர்டருக்கு 8 ரியால் தான் கொடுக்குறாங்கன்னா 13 ஆர்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு நீங்களே கணக்கு பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சம்பாரிச்சது. அதுக்கப்புறம் இன்றைக்கி சம்பாதிக்க போகிறது 1 வரைக்கும் நான், அதாவது இந்த மாதம் எண்டு 1 டிசம்பர் 1க்கு முன்னாடி வரைக்கும் நான் சம்பாதிக்க போகிறது இதுதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம். அப்போ இது வந்து பெனிஃபிட் இல்லையா ப்ரோ அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கேள்விகள் உங்கள் முன்னாடி எழுப்பலாம். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 100% இதுவுமே வந்து பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆர்டர் கம்பெனி வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் இது வந்து பெனிஃபிட். என்றைக்கு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்க ஆளுங்க சேர இது வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஆர்டர் கம்மியாகும்பொழுது நமக்கு வந்து கிடைக்கிற ஆர்டர்ஸ் வந்து கம்மியாகலாம். அந்த டைமில் நமக்கு எது தெரியுமா பெஸ்ட்டாக இருக்கும், சம்பளத்தில் உட்காந்து வேலை செய்கிறது தான். அந்த 5500 ரியால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேணால் இது பெஸ்ட்டாக தெரியலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 5500ங்கிறது ஸ்டாண்டர்டாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தட்ஸ் இட். இந்த ஆர்டரில் கூட மேலே கீழே அமௌண்ட்டை மாற்ற வாய்ப்புகள் இருக்குது, சம்பளம் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற வாய்ப்புகள் இல்லை. அப்படியே மாற்றினாலும் மினிமம் ஒரு 300-400 ரியால் குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ரவுண்ட் ஃபிகராக 5000 ரூபா கொடுப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி. இல்லைனா இப்போ இந்த அங்கர்சேஷன்லாம் கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 5000 கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல 4800 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாறுமே தவிர அந்த 1 லேக்குன்ற அந்த ஆக்கடாவை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காது, அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். தட்ஸ் இட். சரி வாங்க, இப்போ நம்ம நேராக உள்ளே போவோம். போயிட்டு ஆன் பண்ணுறேன், இங்கேருந்து ஆன் பண்ணால் அவுட்டர்லேயே கொடுத்துருவோம். அதனால் கொஞ்சம் உள்ளே போய்ட்டு ஆன் பண்ணால் ஊருக்குள்ளேயே நம்ம ரவுண்டிங் அடிச்சுட்டு இருக்கலாம், அதனால தான். வாங்க ஜிஃபாம் உள்ளே போவோம். தான் 13 இருந்துச்சா, இப்போ பாருங்கள் 15 டெலிவரி பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃப்லைனுக்கு போயிட்டேன் உடனே, ஏன்னா நம்ம தான் டிசம்பர் 1லேருந்து தான் ஆன் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நான் ஆன்லைன் வரலாம், ஆஃப்லைன் வரலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், என் இஷ்டம் தான். ஏன்னா இந்த பக்கம் பாருங்க, புலி வருது, முக்கியமான ஏரியா. இவன்கிட்ட மட்டும் கொடுத்தோன்னா இந்த இடத்துல நம்மளால் சர்வை பண்ண முடியாது, நம்ம ஏரியாவுக்குள்ளே ஓடிடலாம், அதுக்கப்புறம் ஆன் பண்ணலாம். 3வதாக நம்ம யாஸ்மின் ஏரியாவுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வண்டி பார்க்கு போடவே இல்லை, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு. ஸோ டீப் ஃப்ரைஸ், யாஸ்மினில் யாராவது நீங்கள் ஃப்ரீலான்சராக ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற டீப் ஃப்ரைஸ், இந்த யாஸ்மினோட பிரிட்ஜ் இருக்கும், அது ஏறுற இடத்துல இந்த இடத்துல லைனாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த டீப் ஃப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் கிடைக்கும். இந்த பாருங்கள், இங்கே எழுதியிருக்க பேர். ஸோ இந்த தான் டீப் ஃப்ரைஸ். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் கீட்டாவுக்கு. பட் ஃப்ரீலான்சருங்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணால் கிடைக்கும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம். ஏடா திருப்புன்னு ரூமுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ எஸ், அவங்க வந்துட்டு வேறு ஒரு ஆர்டருக்கு 8 ரியால் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்னிலேருந்து எனக்கு சேலரி ஸ்டார்ட் ஆக வேண்டியது, சேலரி மட்டும் இன்றைக்கி எனக்கு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா 210 ரியால் நான் சம்பாரிச்சிருக்க வேண்டியது. 4 மணிக்கே ஃபினிஷ், அந்த 200 ரியால் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து மணி எவ்வளோ ஆகுது அப்படின்னா விச் இஸ் 9:47. ஸோ ஒரு ஆர்டருக்கு 8 ரியால், 16 டெலிவரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 128 ரியாலுங்க, இவ்வளோ தான் வந்திருக்கு. பிகாஸ் அவங்க 8 ரியால் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. ஒரு 10 ரியால்னு சொன்னாங்களா, அதையாவது அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 160 ரியால் சம்பாதிச்சிருப்போம். அடுத்து ஒரு 4 ஆர்டர் ஓட்டிட்டு 200 ரியால் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கலாம். இந்த மாதிரி சொல்லவும் அப்போ எதுக்கு நம்ம பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு
கீட்டாவோ இல்லை ஜாஹேஸோ ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் ஓட்டுவேன். பிகாஸ் இதை கம்பேர் பண்ணக்குள்ளே இப்போது 8 ரியாலுங்கிறத கம்பேர் பண்ணக்குள்ளே அது பெஸ்ட்டாக தெரியுது. அதனால் இப்போ அதை ஓட்டுவோம். ஸோ எப்படியாவது இந்த 1ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இப்படின்னு இருக்க போகுது. ஸோ டிசம்பர் 1லேருந்து அவர் சேலரி வாஸ் ஸ்டார்டட், நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன் நான். ஸோ அப்படி இருந்துமே டேங்க் ஃபுல் பண்ணி இன்றைக்கி ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சு. எனிவே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு நிறைய வேலை இருக்குது. அப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும். நம்ம மேக்புக் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், கட்டிலுக்கு அடியில் இங்கே இருக்குது. எஸ், அதில் வந்து இப்போ வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்போம். நானும் ஜஸ்ட் ரியாக்ட் சேனலுக்கு நிறைய பேர் ப்ரோ அதில் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தன்ட்டு அப்படி தள்ளி போயிட்டுருக்கு. க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் நீங்களே பாருங்கள் எந்த இடத்துல எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு செட் பண்ணணும். இந்த சேலரி இந்த டிசம்பர் மாதம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ரியாக்ட் சேனல்லையும் வீடியோ போட ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு ஷார்ட்ஸாவது க்ரியேட் பண்ணி போடலாமான்னு ஒரு ஐடியா பார்க்குறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி போடுவோம். எஸ் ஜிஃபேம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய டீட்டெயில்ஸ் அண்டு ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்க்க இருக்கணும். டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சவுதி அரேபியாவுக்கு ஆஸ் அ டிரைவராக வரீங்கன்னா எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே. ஸோ அதையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல் ஜிஃபேம். பை.